Good morning students, I am Nitya from DHSS. How are you students? I hope you are all fine and good. And today I am going to second part of the lesson, that is 9 phyla of animal kingdom and classification of chordata. Let's see the 9 phyla of animal kingdom. Animal kingdom is divided into phylum based on basic body design. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 9 ஃபைலத்தை பற்றியும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஃபைலம் பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபைலம் போரிபெரா. எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். த அனிமல் இன் திஸ் ஃபைலா have partially differentiated tissues. They have cellular level organization. All the other phyla show tissue level organization. அதாவது இந்த ஃபைலில் மட்டும்தான் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷனாக டிவைட் ஆகிருக்கு. அடுத்து வர எல்லா ஃபைலமும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனாக டிவைட் ஆகிருக்கு. Next phylum Coelenterata. Example jellyfish. Animals have tissue level organization. They have short bodies with racial symmetry. Next phylum Platyhelminthes. Example tapeworm or flatworm. Animals have unsegmented flattened bodies but do not have coelom. அதாவது நோ பாடி கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அசிலோமிட்ஸ். நெக்ஸ்ட் ஃபைலம் ஆசெல்மென்தஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் மேல் ரவுண்ட் வார்ம் அண்ட் another one is female. Acelmenthus have pseudocoelom. அதாவது pseudocoelom have a false body cavity. Next phylum Annelida. Example earthworm, spiderworm. Animals have true coelom. அதாவது presence of body cavity தான் நம்ம true coelom சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், யூஸ் coelomates அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த earthworm. Their bodies are made up of ring like segment. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து spiderworm. Next phylum Arthropoda. Animals have segmented body and highly joined legs. Example spider and a cockroach. Phylum Mollusca. Example snail and octopus. Animals have soft bodies. Example snail. They have internal or external shell. Example octopus. Phylum Echinodermata. Example starfish. Animal have spines on the skin. They are ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ஆஃப் ரேஷியல் சிமெட்ரி. இதை வந்து நம்ம தமிழில் முட்தோலிகள்னு சொல்லுவோம். அதாவது இதோட உடம்பு ஃபுல்லாக, அதோட பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முட்களாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. இது வந்து இன்வெர்டிபிரேட் கார்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெமிகார்டேட்டா வாஸ் இயர்லியர் கன்சிடர்ட் அஸ் எ சப்ஃபைலம் அண்டர் ஃபைலம் கார்டேட்டா, பட் நவ் இட் இஸ் பிளேஸ்ட் அஸ் எ செப்பரேட் ஃபைலம் அண்டர் நான் கார்டேட்டா. இது ஒரு செப்பரேட் ஃபைலமாக இதை பிரிச்சிருக்காங்க. அந்த ஃபைலத்துக்கு பேர் நான் கார்டேட்டா. தே ஆர் வார்ம் லைக் மெரைன் சாஃப்ட் பாடிஸ் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் பெலனோக்ளாசஸ். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த 9 இன்வெர்டிபிரேட்டாவுடைய ஃபைலத்தை பற்றி நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா. நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் கார்டேட்டா. கார்டேட்டானா என்ன, முதுகு நானூறு விலங்குகளை தான் நம்ம வந்து கார்டேட்டா சொல்லுவோம். லெட்ஸ் see the chordata classification. அடுத்து நம்ம கிளாஸிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். கிளாஸிஃபிகேஷன் ஃபைலம் கார்டேட்டா. ஃபைலம் கார்டேட்டா இது ஒரு சப்ஃபைலம். இது வந்து த்ரீ சப்ஃபைலை தான் இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைலம் கார்டேட்டா டிவைடட் இன்டூ 3 சப்ஃபைலம். ஒன் இஸ் யூரோகார்டேட்டா, செகண்ட் செஃபலோகார்டேட்டா, தேர்ட் ஒன் இஸ் வெர்டிபிரேட்டா. இப்போ இந்த தேர்டு சப்ஃபைலம் இருக்கிற வெர்டிபிரேட்டா அதை நம்ம அப்புறமா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூரோகார்டேட்டாவும் செஃபலோகார்டேட்டாவும் பற்றி பார்ப்போம். தீஸ் டூ ஆர் கால் ப்ரோகார்டேட்ஸ். அதாவது யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்து ப்ரோகார்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் மரைன். இப்போ ஃபஸ்ட்டு யூரோகார்டேட்டா பற்றி பார்ப்போம். யூரோகார்டேட்டா. யூரோ மீன்ஸ் டெய்ல். யூரோகார்டேட்டா ஆல்சோ நவுன் அஸ் டுனிகேட்ஸ். நோட்டோகார்ட் ஒன்லி ப்ரெசன்ட் இன் த டெய்ல் ஆஃப் லார்வா ஆர் லார்வா ஆஃப் டெய்ல். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டுனிகேட்ஸ், அதாவது அசிடியனை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இப்போ யூரோகார்டேட்டா பற்றி தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ அடுத்து செஃபலோகார்டேட்டா. செஃபலோ மீன்ஸ் ஹெட். செஃபலோகார்டேட்டா ஆல்சோ நோன் அஸ் லான்சிலேட்ஸ். யூரோகார்டேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், டுனிகேட்ஸ். அண்ட் செஃபலோகார்டேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், லான்சிலேட்ஸ். செஃபலோ மீன்ஸ் ஹெட். நோட்டோகார்ட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல் ரீஜியன் அண்ட் இஸ் பர்சிஸ்டன்ஸ் த்ரூஅவுட் தர் லைஃப். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரான்சியோஸ்டோமா ஆர் ஆம்பியோக்சஸை இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு யூரோகார்டேட்டா பற்றியும் செஃபலோகார்டேட்டா பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபைலம் வந்து வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்டடா என்ன நம்ம
பார்த்தோம் இல்லையா வெர்டிபிரேட்டானா. வாட் இஸ் வெர்டிபிரேட்டா? Vertebrates possess notochord during embryonic period and is replaced by a cartilaginous or bony vertebral column in the adult. All vertebrates are chordates, but all chordates are not vertebrates. திரும்ப சொல்கிறேன். Vertebrates possess notochord during embryonic period and is replaced by a cartilaginous or bony vertebral column in the adult. All vertebrates are chordates, but all chordates are not vertebrates. இப்போ நம்ம வந்து வெர்டிபிரேட்டாவுடைய டிவிஷன்ஸ் பற்றி அதோடைய இதை பற்றி பார்ப்போம். இப்போ வெர்டிபிரேட்டா இஸ் சப்ஃபைலம் அண்ட் இஸ் டிவைடட் இன்டு 2 divisions. ஒன் இஸ் வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் ஜா, அனதர் ஒன் இஸ் வெர்டிபிரேட்ஸ் வித் ஜா. வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் ஜா அதை நம்ம என்ன சொல்லணும், எக்னத்தா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது என்ன அர்த்தம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஜா, ஜா இதில் இருக்காது. இது ஒரே ஒரு கிளாஸாக டிவைட் ஆகிருக்கும். அந்த கிளாஸ்க்கு பேர் வந்து சைக்ளோஸ்டோமேட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லாம்ப்ரி அண்ட் ஆக்ஃபிஷ், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக இதை சொல்லுவோம். அடுத்து நம்ம வந்து வெர்டிபிரேட்ஸ் வித் ஜா, வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாஸை வந்து நம்ம நாத்தோஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜா இஸ் ப்ரெசன்ட், இதில் வந்து ஜா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதை வந்து 5 கிளாஸஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் 1 ஃபிஷர்ஸ், கிளாஸ் 2 ஆம்ஃபிபியா, கிளாஸ் 3 ரெப்டீலியா, கிளாஸ் 4 ஏவிஸ் அண்ட் கிளாஸ் 5 மேமிலியா. இப்போ நம்ம இந்த 5 கிளாஸஸையும் பற்றி ஒன்று ஒன்றா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். Class Pisces. The word fishes comes from the Indo-European root word piscis means fishes. அதாவது fishes அப்படின்னு சொன்னால் அது Indo-European வேர்ட்லேருந்து வந்தது. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் தான். ஃபிஷஸ் ஆர் ஸ்பைக்ளோதெர்மிக் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் விச் ஆர். அதாவது ஃபிஷஸ் ஒரு பைக்ளோதெர்மிக் அனிமல். The streamlet's body is divisible into head, trunk and tail. அதாவது இது பாடி பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக வந்து அதுக்கேற்ற மாதிரி இது வந்து அடாப்டேஷன் ஆகிருக்கும். தர் பாடி கவர்ட் வித் ஸ்கேல்ஸ், அதாவது இதோடைய பாடி ஃபுல்லாகவே செதில்களால் கவர்ட் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கில்ஸ் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், செவில்களால் இது சுவாசிக்கும். த ஹார்ட் இஸ் 2 chambered with an auricle and a ventricle. இதோட இதயம் வந்து 2 அறைகளால் ஆனது. There are 2 types of fishes. One is cartilaginous fishes and another one is bony fishes. What is cartilaginous fishes? With skeletal made up of cartilages. So this is called cartilaginous fishes. இதுக்கு example shark. Bony fishes with skeletal made up of bone. So this is called bony fishes. இதுக்கு example பார்த்தீங்கன்னா carps and mullet fish நம்ம வந்து சொல்லுவோம். இப்போது நம்ம ஃபிஷ்ஷஸை பற்றி பார்த்தோம். அதோடைய நோட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கிளாஸ் ஃபிஷ்ஷஸ். த வேர்ட் ஃபிஷ்ஷஸ் கம் ஃப்ரம் த இண்டோ-யூரோப்பியன் ரூட் வேர்ட் பிஸ்கிஸ் மீன்ஸ் ஃபிஷ்ஷஸ். ஃபிஷ்ஷஸ் ஆர் பைக்ளோதெர்மிக் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாஸ். த ஸ்ட்ரீம்லைன் பாடி இஸ் டிவைசபிள் இன்டு ஹெட், ட்ரங்க் அண்ட் ட்ரெயில். Their body is covered with scales. Gills are the respiratory organs. The heart is 2 chambered with an auricle and a ventricle. There are 2 types of fishes. Cartilaginous fishes, example shark. Bony fishes, example carps, mullets. இப்போ ஃபிஷ்ஷஸை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் கிளாஸ் ஆம்பிபியா. ஆம்பிபியா மீன்ஸ், ஆம்பிபியானா தமிழில் இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. The word amphibia is derived from 2 Greek words. Amphi meaning dual and bios meaning life. Generally, amphibians have 2 phases in their life. One is larval stage called tadpole, which lives in water like a fish. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து லார்வல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து tadpole. இது பார்த்திங்கன்னா மீன் போல் தண்ணியில் இருக்கும். சரிங்களா? And to adult which lead terrestrial mode of life. There are cyclothermic animals that can live both on land and water. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பைக்ளோதெர்மிக் அனிமல் தான். இது நீர்லேயும் இருக்கும் அண்ட் வந்து நிலத்துலேயும் இருக்கும். ஸ்கின்லெஸ், ஸ்கெயில்லெஸ், சாஃப்ட் அண்ட் கிளாண்டுலர். The body is divided into head and trunk. They do not have neck. Skin, gills and lungs are the respiratory organs. இதோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின், கில்ஸ் அண்ட் லங்ஸ். புரியுதுங்களா? தோல் மூலியமாகவும் சுவாசிக்கும், செவில்கள் மூலியமாகவும் சுவாசிக்கும், நுரையீரல் மூலியமாகவும் சுவாசிக்கும்.
The heart is three chambered with two auricle and one ventricle. அதாவது இதோட இதயம் வந்து 3 அறைகளால் ஆனது. அது எப்படி டிவைடாக இருக்குன்னா 2 auricles and 1 ventricles. இப்போ ஆம்பிபியாவுடைய நோட்ஸ் பற்றி பார்க்கலாம். கிளாஸ் ஆம்பிபியா. The word amphibian is derived from two Greek words. Ampi meaning dwell and bios meaning life. Generally, amphibians have two phases in their life. One, larval stage called tadpole, which lives in water like a fish. Number 2, adult, which lead terrestrial mode of life. They are phyclothermic animals that can live both on land and in water. Skin is scaleless, soft and granular. The body is divided into head and trunk. They do not neck. The heart is three-chambered with two auricle and one ventricle. Skin, gills and lungs are the respiratory organs. ஸோ இப்போ வந்து நம்ம ஆம்பிபியா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ரெப்டிலியா. These vertebrates are fully adapted to life on land. They are phyclothermic animals that live on land. இதுவும் ஒரு phyclothermic animal தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ் இது மூணுமே phyclothermic animals. The body is divided into head, trunk and tail. Lungs are the respiratory organs. இதோடைய respiratory organ is the lungs. The heart is three-chambered with an exemption of crocodile which have four-chambered heart. அதாவது ஊர்வனன்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதயம் வந்து 3 அறையால் ஆனது. ஆனால் முதலையில் மட்டும் பார்த்திங்கன்னா crocodile வந்து 4 இதயம் வந்து 4 அறைகளால் ஆனதாக இருக்கும். Most of the reptiles lay their eggs with tough outer shell. Example, calatus, lizard, snake and tortoise. இப்போ ரெப்டிலியாவுடைய நோட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கிளாஸ் ரெப்டிலியா. These vertebrates are fully adapted to life on land. They are phyclothermic animals that live on land. Lungs are the respiratory organs. The heart is three-chambered with an exemption of crocodile which are four-chambered heart. Most of the reptiles lay the outer shell. Example, calotus, lizard, snake, tortoise and turtle. இப்போ உங்களுக்கு ரெப்டிலியா பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஏவிஸ். All birds belongs to the class Aves. It is derived from the Latin word avis meaning birds. அதாவது பார்த்திங்கன்னா ஆம்பிபியா, ஏவிஸ் இது எல்லாமே லர்டின் வேர்ட்லேருந்து தான் வந்தது. ஏவிஸ்னால் லர்டின் வேர்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்ட்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக் அனிமல் தட் செவரல் அடாப்டேஷன் டு ஃப்ளை. அதாவது பேர்டு வந்து ஹோமியோதெர்மிக் அனிமல். பாடி இஸ் கவர்ட் பை ஃபெதர்ஸ். இதோடைய பாடி பார்த்திங்கன்னா அதாவது பறக்கிறதுக்கு ஏதுவாக நிறைய அடாப்டேஷன் ஆகிருக்கும். பாடி இஸ் கவர்டு பை feathers. The body is dividable into head, neck, trunk and tail. 4 limbs are modified into wings for flight. Hind limbs are adapted for walking, perching or swimming. Lungs are the respiratory organ. இதோட respiratory organ பார்த்தீங்கன்னா lungs. The heart is four-chambered with 2 auricles and 2 ventricles. இதோட இதயம் பார்த்தீங்கன்னா 4 அறைகளால் ஆனது. அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2 auricles and 2 ventricles. They lay large yolk-laden eggs. They are covered by hard calcareous shell. அதாவது ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அப்போ அது என்ன, அது மேலே ஷெல்ஸ் வந்து calcareous ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேரட் அண்டு ஈகிள். போன்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர். காற்றுல பறக்கிறதுக்கு ஏதுவாக அதோட போன்ஸ் ஃபுல்லாக என்ன ஃபில்டாகிருக்கும், காற்று, அதாவது ஏர் வந்து ஃபில்டாகிருக்கும். இப்போ நம்ம ஏவிஸுடைய நோட்ஸ் பார்ப்போம். கிளாஸ் ஏவிஸ். All birds belong to the class Aves. It is derived from the Latin word avis meaning birds. Birds are homeothermic animals with several adaptations to fly. Body is covered by feathers. The body is divided into head, neck, trunk and tail. 4 limbs are modified into wings for flight. Hind limbs are adapted for walking, perching or swimming. Lungs are the respiratory organ. The heart is four-chambered with 2 auricle and 2 ventricle. They lay large yolk-laden eggs.
They are covered by odd calcareous shell. Example parrot and eagle. Bones are filled with air. இப்போ உங்களுக்கு பேர்ட்ஸ் பற்றி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் மேமிலியா. The name mammalia comes from the Latin word mammi meaning burst. Mammals are homeothermic animals. இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஹோமியோதெர்மிக் அனிமல்? பேர்டும் மேமலும் ஹோமியோதெர்மிக் அனிமல். ஃபஸ்ட் கிளாஸ் ஃபிஷ்ஷு, ஆம்பிபியா அண்ட் ரெப்டைல். இது மூணுமே வந்து என்ன அனிமல்? ஸ்பைக்லோதெர்மிக் அனிமல். The skin is covered with hairs. The body is divisible into head, neck, trunk and tail. Lungs are the respiratory organ. இதோடைய respiratory organ பார்த்தீங்கன்னா lungs. A completely four-chambered heart is present. Mammals எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வளர்ச்சடைந்த 4 அறைகளான இதயம் இருக்கும். The highly advanced and organized animals among vertebrates or mammals. அதாவது நம்ம வந்து நல்லா டெவலப்டாக அட்வான்ஸ்டாக டெவலப்பான வெர்டிபிரேட் அனிமல் எதுன்னு சொன்னோன்னா அது மேமல்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் ஆர் விவிபரஸ், சம் ஆர் ஒவிபரஸ். ஸோ ஒவிபரஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தே கிவ் பர்த் டு யங் ஒன். அதாவது மேமல்ஸ் ஆர் ப்ரான் ஃப்ரம் தர் மதர்ஸ். அதாவது குட்டி போட்டு பாலூட்டும் விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், கவ் அண்ட் மங்கி, ஆல்சோ ஹியூமன் பீயிங்கும் ஒரு வந்து ஒவிபரஸ் தான். சம் ஆர் விவிபரஸ் ஒன்று, அதாவது சம் ஆர் ஓவிபரஸ். இது எல்லாமே விவிபரஸ். சம் ஆர் ஒவிபரஸ் ஒன்றும். ஒவிபரஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா எக் லேயிங் மேமல். அதாவது ஆர் ப்ரான் ஃப்ரம் த எக். முட்டையிட்டு அதுலேருந்து குட்டி வரும் இல்லையா, அதுதான் நம்ம ஓவிபரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவிபரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்டிஃபஸ். இது வந்து ஓவிபரஸ் மேமல்ஸோட ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து மேமல்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதோடைய நோட்ஸ் பற்றி மிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். The name mammalia comes from the Latin word mammi meaning breast. Mammals are homeothermic animal. The skin is covered with hairs. The body is divisible into head, neck, trunk and tail. Lungs are the respiratory organ. A completely four-chambered heart is present. The highly advanced and organized animals among vertebrates are mammals. Most of the mammals are viviparous, some are oviparous. So, I have finished the lesson. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைலம் கார்டேட்டா நம்ம ஒரு ரீகால் பண்ணுவோம். ஃபைலம் கார்டேட்டா வந்து 3 சஃபைலமாக பிரிச்சிருக்காங்க. செஃபலோ கார்டேட்டா, யூரோ கார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்டாவில் நம்ம என்ன சொன்னோம்? வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் ஜா, வெர்டிபிரேட்ஸ் வித் ஜா. வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாவில் வந்து 5 கிளாஸ் நம்ம சொன்னோம். ஃபிஷர்ஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஏவர்ஸ் அண்ட் மேமல்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ ஐ ஃபினிஷ் அ லெசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் செக்ஷனுக்கு போகும். வேல்யூவேஷன். கொஸ்டின் நம்பர் 1. லிஸ்ட் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் amphibians. Question number 2. Why are frogs said to be amphibians? Question number 3. Give an account of phylum Chordata. Question number 4. Outline the flow charts of phylum Chordata. Question number 5. List 5 characteristic features of fish. Question number 6. How are the limbs of the birds adapted for avian life? Seventh question. Give an account of phylum Arthropoda. Question number 8. Last question. Describe the characteristic features of different prochordates. I hope you will understand the lesson and you can able to answer these questions. Thank you students. Thank you to all.